அம்பரீஷ மகாராஜா ஒரு மாபெரும் அரசன். உலகம் முழுவதையும் ஆண்ட போதிலும் அவன் தனது மனம், வாக்கு, உடல் அனைத்தையும் மகாவிஷ்ணுவின் சேவையிலேயே அர்ப்பணித்திருந்தான். அவன் கடைபிடித்து வந்த மிக முக்கியமான விரதம் ஏகாதசி விரதம். ஓராண்டு முழுவதும் கடுமையான ஏகாதசி விரதத்தை மேற்கொண்ட அம்பரீஷன் அதன் நிறைவாக மதுவனத்தில் யமுனை ஆற்றங்கரையில் விரதத்தை முடிக்க தயாராக இருந்தான். 1. துர்வாச முனிவரின் வருகை. ஏகாதசி முடிந்து மறுநாள் துவாதசி திதி பிறந்தது. அந்த திதி முடிவதற்குள் விரதத்தை உணவு உண்டு முடிக்க வேண்டும், பாரணை செய்ய வேண்டும். அப்போது கோபத்திற்கு பெயர் பெற்ற துர்வாச முனிவர் அங்கு வந்தார். அம்பரீஷன் அவரை வரவேற்று தன்னுடன் உணவு அருந்த அழைத்தான். துர்வாசர் ஒப்புக்கொண்டு, நான் ஆற்றில் நீராடிவிட்டு வருகிறேன், அதுவரை காத்திரு என்று கூறிச் சென்றார். 2. தர்ம சங்கடம். நேரம் கடந்து கொண்டே இருந்தது. துவாதசி திதி முடிய இன்னும் சில நிமிடங்களே இருந்தன. அதற்குள் விரதத்தை முடிக்காவிட்டால் ஓராண்டு விரதத்தின் பலன் கிடைக்காது. ஆனால் விருந்தினரான முனிவர் வருவதற்கு முன் சாப்பிடுவது சாஸ்திரப்படி தவறு. அம்பரீஷன் குழம்பினான். இறுதியில் அறிஞர்களின் ஆலோசனைப்படி துளசி தீர்த்தத்தை மட்டும் அருந்தினான். நீர் அருந்துவது உணவாகவும் கருதப்படும், அதே சமயம் முனிவரை அவமதித்ததாகவும் ஆகாது என்பது கணக்கு. 3. துர்வாசரின் கோபம். நீராடிவிட்டு வந்த துர்வாசர் தனது ஞானக்கண்ணால் அம்பரீஷன் தீர்த்தம் அருந்தியதை அறிந்தார். என்னை விட ஒரு தீர்த்தம் உனக்கு மேலாகிவிட்டதா என்று கடும் கோபம் கொண்டார். தனது தலைமுடியிலிருந்து கிருத்யை என்ற பயங்கரமான அரக்கியை உருவாக்கி அம்பரீஷனை அழிக்க ஏவினார். அம்பரீஷன் பயப்படவில்லை. அவன் ஓடவில்லை. கைகூப்பி எல்லாம் விஷ்ணுவின் செயல் என்று அமைதியாக நின்றான். 4. சுதர்சன சக்கரம் புகுந்தது. தன் பக்தனுக்கு ஆபத்து வந்ததை கண்ட மகாவிஷ்ணு உடனே தனது சுதர்சன சக்கரத்தை அனுப்பினார். அந்த சக்கரம் அரக்கியை அழித்ததோடு மட்டுமல்லாமல் துர்வாச முனிவரையும் துரத்தத் தொடங்கியது. திகிலடைந்த துர்வாசர் பிரம்மனிடம் ஓடினார். சிவனின் பாதங்களில் விழுந்தார். ஆனால் அவர்கள் அனைவரும் பக்தனின் அபராதத்திற்கு விஷ்ணுவே பொறுப்பு, அவரிடமே செல் என்றனர். இறுதியில் வைகுண்டம் சென்றார் துர்வாசர். 5. பகவானின் நெகிழ்ச்சியான பதில். துர்வாசர் விஷ்ணுவிடம் சரணடைந்த போது பகவான் சொன்ன வார்த்தைகள் பக்தியின் உச்சம். நான் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன், பக்த பராதீனன். என் இதயம் பக்தர்களிடம் இருக்கிறது. என் பக்தனை துன்புறுத்திய உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. உன்னை அந்த அம்பரீஷனே மன்னிக்க வேண்டும். கதையின் உருக்கமான முடிவு. ஓராண்டு காலமாக சுதர்சன சக்கரத்தால் துரத்தப்பட்ட துர்வாசர் மீண்டும் அம்பரீஷனிடம் வந்து அவர் காலில் விழுந்தார். ஒரு அரசன் ஒரு முனிவரின் காலில் விழுவதுதான் வழக்கம். ஆனால் இங்கே ஒரு முனிவர் பக்தனின் காலில் விழுந்தார். அம்பரீஷன் சக்கரத்திடம் வேண்டினான், சுதர்சனமே, நான் மனதால் கூட யாருக்கும் தீங்கு நினைக்கவில்லை என்றால் இந்த முனிவரை விட்டுவிடு. சக்கரம் அமைதியானது. அம்பரீஷன் அதுவரை உணவு உண்ணாமல் துர்வாசருக்காக காத்திருந்தான். 1 வருட பசியிலும் தன் எதிரிக்காக பிரார்த்தனை செய்த அந்த பக்தியின் ஆழத்தை கண்டு துர்வாசர் வியந்து போனார். நாம் உணரும் பாடம்: ஏகாதசி விரதம் என்பது வெறும் பட்டினி கிடப்பதல்ல, அது இறைவனிடம் முழுமையாக சரணடைவது. நாம் பகவானை இறுக பற்றி கொண்டால் காலச்சக்கரமே சுதர்சனம் நமக்கு காவலாக நிற்கும் என்பதுதான் இந்த கதையின் உன்னதமான செய்தி.